இன்னைக்கு கார்த்திகையில் கார்த்திகை, திருமங்கை ஆழ்வாரோட திருநட்சத்திரம். முருகப்பெருமானுக்கும் இந்த கார்த்திகையில் கார்த்திகை நாள் மிகுந்த உகப்பான ஒரு நாள் என்று நம்ம கொண்டாடிட்டு வரோம். இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, 2 பேருக்கும் ஒரு ஒத்துமை இருக்குது. திருமங்கை ஆழ்வார் கையில் எப்போதுமே என்ன இருக்கும்னா வேல் இருக்கும். அதே மாதிரி முருகப்பெருமான் கையிலையும் என்ன இருக்கும்? வேல் தான் இருக்கும். 2 பேருமே கார்த்திகையோட சம்மந்தப்பட்டவா. 2 பேர் கையிலையுமே வேல் இருக்குது. எவ்வளோ ஒரு ஆச்சரியமான அற்புதம் பாருங்கோ. ஆழ்வார் தான், முருகன் தான் ஆழ்வாராக பிறந்தாரோ, இப்படியாக என்ன தோன்றுகின்றது. 2 பேருக்கும் உள்ள ஒற்றுமையாகவும் இதை நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். எனக்கு தோணின இந்த விஷயத்தை உங்கள் எல்லாரோடையும் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். அழகன் கை வேலுக்கும் ஆழ்வார் கை வேலுக்கும் போற்றி போற்றின்னு சொல்லி, வெற்றிவேலு முருகனுக்கு அரகரோகரா, ஆழ்வார் திருப்படிகளுக்கு பல்லாண்டு. அழகன் முருகனோட அனுகிரகமும் திருமங்கை ஆழ்வாரோட அனுகிரகமும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு இந்த கார்த்திகை நாளில் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.